ஃபயர் படம் பார்த்தேன். இந்த ஃபயர் படத்தோட மியூசிக் டைரக்டர்னா. படம் நல்லாயிருக்கு. கண்டிப்பா நீங்க மக்களெல்லாம் வந்து பாருங்க. இதில ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க படத்தில. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து பார்க்கணும். ஆடியன்ஸோட பார்க்க நல்ல ஒரு வைப் இருந்துச்சு பிரதர். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து போயிட்டுருக்கும்போது அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அந்த ஒரு கிளாப் பண்ண விஷயமாகட்டும் சரி, சில சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வைபா இருந்துச்சு. ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கலாமே. ஏன்னா இந்த படத்தோட டெக்னீஷியன் அப்படின்றனால எங்களுக்கு அது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அதுதான். வெந்து தணிந்தது காடு, ஃபயருக்கு வணக்கத்தை போடு. காசிக்கு போனா கர்மம் எல்லாம் தீந்துருன்னு சொல்லுவாங்க. அந்த காசியோட பேரை இந்த படத்துக்கு இவனுக்கு வச்சிருக்காங்களாப்பா. ஃபயர் அப்படின்ற படத்தை இப்ப நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நல்ல சமுதாயத்துக்கு தேவையான கருத்தை இதில் சொல்லியிருக்காங்க. ஒரே நிமிஷம். ஹலோ டாக்டர், பல பெண்களோட வாழ்க்கையில சீரழிச்சவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணவன நீங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணுவீங்கல்ல, அவனுக்கு HIV இருக்கான்னு பாப்பீங்கல்ல, எய்ட்ஸ் இருக்கான்னு பாப்பீங்கல்ல, இவனுக்கு பார்க்கணும். அத பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்க இந்த ஃபயர் படத்துல டாக்டர் 10 நிமிஷம் அவனை கையோட கூட்டிட்டு வரான். புரியாதா சார்? இன்னைக்கு சமுதாயத்துல என்னென்ன சீரழிவுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக டைரக்டர் JSK அவர்கள் அப்பட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு வெளிநாடு எடுத்துட்டீங்கன்னாக்கா ஸ்கூல் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலேயே சொல்லுவாங்க, கல்வி அதை பத்தி சொல்லி தருவாங்க. இங்க தமிழ்நாட்டில் கூட குட் டச் பேட் டச் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த விஷயத்த இன்னைக்கு சமூகத்தில் பெண்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கணும், ஒரு 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 குழந்தைகளை ஒரு மாணவிகளை எப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக அப்பட்டமாக சொல்லியிருக்காரு இயக்குனர் JSK அவர்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நான் தம்பி கிட்ட கேட்டேன் இன்டர்வியூல, தம்பி இந்த படத்துல உங்களை நடிக்க சொன்னா வாழ்ந்திருக்கீங்களாப்பா அப்படின்னு. சார் நான்லாம் வாழல, டைரக்டர் சொல்லி கொடுத்தாரு அதனால வாழ்ந்தேன் அப்படின்னு. இதே டைரக்டர் மாடியில இருந்து குதி அப்படின்னு நான் குடிச்சிருவீங்களா? விஷத்தை குடி அப்படின்னு நான் குடிச்சிருவீங்களா? டைரக்டர் தேன் பாட்டில கொடுத்து தேனை நக்குன்னு சொன்னாங்க, நீ பாட்டிலோட குடிச்சிட்டு இருக்க. இந்த படம் மக்களுக்கு சமூக கருத்தை சொல்லிட்டு இருக்கு. சமீபமாக கடந்த 2 மாதமாக யார் இந்த சார்ன்ற இன்னைக்கு நம்ம பார்லிமெண்ட்ல இருந்து சட்டசபையில இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யார் இந்த சார், இந்த படுபாவிதான் இந்த சார். இந்த மாதிரி உண்மையிலே சொல்றேன், நான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த படத்துல இந்த தம்பி வாழ்ந்திருக்காரு, வாழாவட்டியா இருக்காரு, 2வது விஷயம். ஆனால் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு சில இடத்துல நல்ல சூப்பரா நடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாந்தினி சூப்பர். நீங்களும் அந்த அழுகிற சீன்ல சென்டிமெண்ட் சீன்ல சூப்பரா பண்ணிருக்கீங்க. உங்களுடைய தாத்தா நடிச்சிருக்கவரு, அவர் பேர் தெரியல, ஜீவாவா, அவரும் நல்லா பிரமாதமா நடிச்சிருக்காரு. எங்கடா அது டாய் அதே முறை புடிப்பா அவங்கள போடுவா எங்களை பூக்குறா. கடைசி வரைக்கும் இந்த தம்பி படத்துல எல்லா பெண்களையும் சீரழிக்கிறானே தவிர யாருமே கல்யாணம் பண்ணல. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த ஃபயர் படத்தை பாருங்க. சமூகத்துக்கான ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுத்திருக்காரு இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தம்பிக்கு நான் ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்றேன். நான் அப்பவே சொன்னேன், பிக் பாஸுக்கு போவாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? பிக் பாஸுக்கு போனதால தான் இந்த தம்பியோட மனசுல அந்த வஞ்சகம் வந்து விளைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? உண்மையிலே சொல்றேன், பிக் பாஸ் என்பது அது ஒரு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது அந்த நிகழ்ச்சிக்கு போனதால் தான் இந்த தம்பியோட மனசுல அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டு இந்த படத்திலையும் பல பெண்களையும் சீரழிச்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இனிமேட்டு மறுபடியும் கூப்பிட்டா பிக் பாஸ் போவாத, சரியா? ஓகே. வெந்து தணிந்தது காடு, வடிவத்தை போடு. சார் இருங்க சார், என்ன சார் அவசரம்? சார் இங்கே தான் போறாரு, புரியுதுங்களா? பேசுகிறாரு. அனைவருக்கும் நன்றி.
சுரேஷ்க்கு நன்றி. பார்த்த ரசிகர்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள், என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு சமுதாயத்திற்கு தேவையான படம் அப்படின்னு நம்புகிறோம். இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தில் வந்து இந்த நெகட்டிவ் ஷேட் கேரக்டரை பாலாஜி தவிர டெஃபினட்டாக வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய ஹீரோயின்ஸ் சாந்தினி, சாக்ஷி, ரச்சிதா, காயத்ரி ஷான், இப்படி மொத்த பேரும் அந்த காட்சிகளுக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல படைப்பு, வந்து பாருங்கள். நிச்சயம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். படம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். என்னென்னா இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்க கரண்ட்டு அரசியலுக்குமே தேவையான ஒரு படமாக கோஇன்சிடென்ஸ் எல்லாம் அமைஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு உண்மை சொல்லணுன்னா, நான் படமே இப்போ தான் நான் படம் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் படம். எனக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸு பப்ளிக் எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். மனசார எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எப்படி சொல்கிறது, இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வரும். யார்கிட்ட எப்படி பழகணும், நம்ம எமோஷ்னலாக வீக்காக இருக்கும் போது எப்படிலாம் வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க அப்படின்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து தெளிவாக டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த கேரக்டர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் மூலயமா ஒரு சமுதாய கருத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே. ப்ளஸ் என்னென்னா, கரியரோட ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படம் எனக்கு அமைஞ்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு ஜேஎஸ்கே சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவர் சொன்னார், என்னை தவிர இந்த கேரக்டர் யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்ட்டு. அதெல்லாம் பெரிய வார்த்தை. சாரே பிரமாதமாக பண்ணுவார். ஏன்னா அவரோட கற்பனை தானே இந்த கேரக்டர். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்தது. அண்ட் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஜேஎஸ்கே சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே படம் பாருங்கள். அண்ட் முக்கியமாக பாலா வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஐ எம் வெரி ஹாப்பி இந்த படம் பண்ணதில். அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் ஃபுல்லாகவுமே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே எங்கேயுமே வந்து ஸ்லோவாக இல்லை, ரொம்ப விறுவிறுப்பாக தான் போச்சு. நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு, அடுத்து என்னன்ட்டு. பாலா இப்படிப்பட்ட கேரக்டர் நடிப்பாருன்னு நான் நினைக்கவும் இல்லை. பாலா இப்படி நடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் பாலா சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லாயிருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போது, டீசர் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்காங்க, நம்ம வேறு சீன் பண்ணியிருக்கோமே, நம்ம சீன் எப்படி வந்திருக்குமோ, எந்த சீனுக்கு அடுத்து நம்ம சீன் வந்து கன்வே ஆகுமோ, மக்கள்கிட்ட எப்படி போய் சேருமோன்னு பயம் இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை. கதையோடு ஒன்றி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நானும் இதில் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் நான் நடித்த மாதிரி எந்த பெண்களும் முடிவெடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எவ்வளோ வழிகள் இருக்குது. ஒரு கடன் வாங்கிட்டா படுத்து தான் வட்டியை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சீன் வச்சு எடுத்திருக்காங்க. பசங்க வந்து இப்படிலாம் பொண்ணுங்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும். பொண்ணுங்க வந்து இப்படிலாம் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும். கண்டிப்பாக எல்லாரும் வாழ்ந்துக்கோங்க. கடைசியாக பாலாவுக்கு என்ன முடிவோ அதுதான் முடிவாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. செம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடேவே இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க. நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு சென்னையில் வந்து 30-40 ஸ்க்ரீன் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 10 ஸ்க்ரீன் ஃபுல் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 20 ஸ்க்ரீனாச்சு ஃபுல் ஆகிடும். இன்றைக்கி எல்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு கண்டிப்பாக படத்துக்கு வருவாங்க. நான் வந்து கண்டிப்பாக எப்படி சொல்ல, நம்பி வாங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணாது. சப்போஸ் டிசப்பாயின்ட் பண்ணிச்சுன்னா நீங்களே சோஷியல் மீடியாவில் எப்படி வேணால் திட்டிக்கோங்க. வேறு என்ன சொல்கிறது, பண்ணலங்க, டிசப்பாயின்ட் பண்ணாதுங்க, நல்லா இருக்குங்க. ஆனால் ஃபேமிலியோடனா ஒய்ஃப், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வாங்க. ஃபேமிலியோடனா அப்பா அம்மாவோடலாம் வந்துடாதீங்க. நான் அவங்க இப்படி பசங்களை பிடிக்கும்னு நினச்சி தான் நான் நடித்தேன். நடிக்கும் போது எனக்கு வந்து இங்கே வாங்க, இங்கே வெயில் அடிக்குது. ஸோ எனக்கு வந்து மேட்ரு சீன் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க படத்தில். ஓகே, இருக்கிறது தானே, எல்லா படத்தையும் இருக்கிறது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்ததா, ஓகே பசங்களுக்கு பிடிக்கும், பொண்ணுங்க வராட்டியும் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னா சந்தோஷம் தான். வேறு என்ன சொல்கிறது, கொஞ்சம் தயங்கி தான் நடித்தேன். கஷ்டமாக இருந்தது, சொல்லப்போனால் நடிக்க கஷ்டமாக இருந்தது. ஆடியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். பார்க்க வேண்டிய படம், நல்ல படம். இது நிஜமாக நல்ல படம், பாருங்கள்.
படம் செம்மையாக இருக்குதுங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு மூவி. இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஃபஸ்ட் கிளாஸான ஒரு படம். பெண்கள் அதுவும் தன்னுடைய பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்குது, எந்த மாதிரி சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு படம் தான் இது. இல்லை சார், கிளாமர் இருக்க தான் சார் செய்யும். கிளாமர் இல்லாமல் எப்படி படம் இருக்கும்? அப்போ ஒரு சமையல் மணக்கணும்னா மசாலா தேவை இல்லைல்ல, மசாலா இல்லைன்னா எப்படி மணக்கும்? அதனால் கிளாமர்லாம் இருக்க தான் செய்யும். இப்போ இல்லாத எங்கே இல்லாத கிளாமர் வந்து யூடியூப்லேயே இருக்கு. அதில் இல்லாததான் இந்த படத்தில் இருக்க போகுது. அதனால் பெரும்பான்மை எல்லாருமே பார்க்கலாம். இன்னும் பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. ஃபேமிலியோடு தாராளமாக வரலாம் சார். ஆனால் சில இடங்கள் வந்து காட்சி அமைப்புகள் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக போகிறதுனால, ஆனால் பார்க்கலாம். பெண்கள் தனியாக வந்து பார்க்கலாம். அதாவது ஒரே ஃபேமிலியில் இல்லாமல் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் புரியும், ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. ஆண்கள் தனியாக வரும்போது இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சார். பாடல்கள்லாம் அருமையாக வந்திருக்கு. டிகே இசையமைச்சிருக்கிறாரு. டிகே மியூசிக் வந்து எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் இருக்குது. ஆர்ஆர் எல்லா இடத்துலையும் டம்மடமான்னு போட்டு அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பாடல்கள் வந்து இசையும் கேட்குற மாதிரி தான் இருக்குது, வரிகளும் புரிகிற மாதிரி தான் இசையமைப்பாளர் அமைச்சிருக்கிறாரு. எல்லாமே நல்லா இருக்குது. பாலாஜி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு அப்படியே ஒரு ஸ்மார்ட் பாய் அப்படி போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப்லேருந்து அவருடைய வேற ஒரு ரூபத்தை காட்டியிருப்பார். சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஒரு புதுமட நாயகன் மாதிரியே இல்லை, ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நாயகனாக இதில் இருக்கார். இதுலேருந்து அவர் ஹீரோ தான்.